ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். பாவங்க நம்ம நந்தினி எல்லாருமே வந்துட்டு ஏமாற்றி இங்கே கூட்டு வந்திருக்காங்க. நம்ம நந்தினிக்கு ஆக்சுவலாக இந்த வீட்டில் இருக்க ஒரு துளி கூட விருப்பமே கிடையாது. சரி 6 மாதம் எப்படியோ பல்ல கடிச்சு இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம நந்தினி ஒன்று நினைக்க இங்கே வந்து வேறு ஒன்று நடந்துகிட்ருக்கு. அதை பார்த்ததுமே நம்ம நந்தினிக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. இப்போ வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வாசலில் வந்து நிற்கிறாங்க 3 பேர் எல்லாருமே. நின்னதுமே நம்ம நந்தினிக்கு லைட்டாக வந்து டவுட் வருது, என்னமோ தப்பாக நடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினிக்கு வந்து தோணுது. ஆனால் அங்கே ஒரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவள்ளி எதையோ மறந்து வச்சுட்டேன், ஃபைல் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வண்டியை விட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அப்படின்னா வீட்டில் யாருமே இல்லைங்க. யாருமே இல்லாத பார்த்து நம்ம சுந்தரவள்ளிக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. என்னடா இது வீட்டில் யாருமே இல்லை, எல்லோரும் எங்கே போயிருக்காங்க, கல்யாணம்னு சொல்லிட்டு கத்துறாங்க நம்ம சுந்தரவள்ளி. சொல்லுங்கம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் வீட்டில் யாருமே காணுமே, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா எல்லாரும் வந்துட்டு எங்கேயோ வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே எப்படி வெளியே போக முடியும், சரி நந்தினி எங்கே அப்படின்னு கேட்கும்போது, அவங்களும் அவங்க நந்தினியும் சின்னையா தாம்மா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். சின்னையாவா, புரியல எனக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ எங்கேயோ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கல்யாணம் சொல்லிடுறாரு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறான்னு சொன்னாங்க தான். ஆனால் நம்ம கல்யாணம் ஆனால் அருணாச்சலையா அதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தாண்டி ஆவடி போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வளர்த்ததுனால நம்ம சுந்தரவள்ளிக்கு ஏதோ லைட்டாக பிளிங்க் ஆகிடுச்சு, ஏதோ தப்பு பண்ண போகிறாங்க, ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வண்டியை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர்றாங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்தாங்கன்னா எல்லாருமே வெளியே நிற்கிறாங்க. நம்ம சுந்தரவள்ளியை பார்த்ததுமே எல்லாருக்கும் காலெலாம் ஆட்டம் கண்டுடுது. ஆமாம், எதுக்கு இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாருக்குமே ஒன்றுமே புரியல. எல்லோரும் திப்புன்னு முழிக்க நம்ம மாதவி இருந்துக்கிட்டு நந்தினி தாமா கூட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அப்படியே கோத்து விட்டுறாங்க. நம்ம நந்தினிக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, இதுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமே இல்லை, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அருணாச்சலையா அப்போ தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சுந்தரவள்ளி நீ கொஞ்சம் நேரம் அமைதியாகிடு, நந்தினிக்கும் சூர்யாவுக்கும் இங்கே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோமே. நந்தினிக்கு அப்போ தாங்க அந்த விஷயம் தெரிஞ்சதுமே செம ஷாக் ஆகிடுறாங்க. என்ன இது உண்மையாவாயா சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் ஏமாற்றி கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நந்தினி வந்துட்டு, எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லைம்மா, நம்புங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க. ஏய் நடிக்காதடி, உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும், நீ பிளான் போட்டு தான் இங்கே கூட்டு வந்திருப்பேன், எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேலே நீ என் பையன் வாழ்க்கையில் வரவே கூடாது, இப்போவே வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவள்ளியை நம்ம நந்தினி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. நம்ம சூர்யாவுக்கும் சுள்ளுன்னு கோவம் வந்துடுது. இன்னொரு வாட்டி என் பொண்டாட்டி மேலே கை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மரியாதை அவ்வளோதான், கையை எடுங்க அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. நம்ம சுந்தரவள்ளியை வந்துட்டு எவ்வளோ அருணாச்சலையை தடுக்க முயற்சி பண்ணாலும் ஆனால் தடுக்க முயற்சி பண்ணவே முடியவே இல்லை. என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை, வட்டா.